சுகஸ்தானத்தில் குரு பகவான். அந்த சுகஸ்தானத்தில் குரு பகவான் போகும்போது என்னன்னா ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் கண்டிப்பாக இருக்கும். சார் ஏழரை சனி பாதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும், அதில் டவுட்டே வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறது தான், ஏழரை சனி பாதிக்குமானா பாதிக்க தான் செய்யும். அப்போ தான் 1000 ஆசை வரும், 1000 விஷயம் செய்யலான்லாம் தோணும், அங்கே தான் மாட்டுறாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, பயப்பட வேண்டாம். அந்த குரு 4ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். சார் எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது சார் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். எனக்கு லாட்ரிலாம் உழாது சார், எனக்கு புதையெல்லாம் கிடைக்காது சார். அதெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது. உழைப்புக்கு மேலே ஊதியம் வருதா, உழைச்ச சம்பளம் வந்துடுதா, யாருக்கிட்டே ஏமாறாமல் இருக்கீங்களா, தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி செலவு பண்ணாமல் இருக்கீங்களா, தேவையில்லாமல் பண நஷ்டம் அடையாமல் இருக்கீங்களா, பிரியாமல் கணவன் மனைவிக்குள்ளே பிரியாமல் இருக்கீங்களா, அம்மா அப்பா கூட சண்டை போடாமல் இருக்கீங்களா, அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருமானா அதிர்ஷ்டம் வரும். உங்களை உழைப்பு, நீங்கள் செய்த தெய்வ வழிபாடு, நீங்கள் செய்த புண்ணியங்கள்னால ஒரு அதிர்ஷ்டம் வரும். அந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலையில் நல்ல ஒரு பதவி கிடைக்கும், நல்ல ஒரு சம்பளம் வரும். அதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணணும்.